நீ சொல்றத பார்த்தா அபிக்கு அவன் ஒய்ஃப கூட அடையாளம் தெரியாதா? இவதான் அவன் ஒய்ஃப்னு சொன்னா கூட அவனுக்கு ஞாபகம் வராதா? ஏன் இப்படி எல்லாம் நடந்தது? அவனை அவனோட மனைவி தான் காப்பாத்தி இருக்கா. அவ கூட அவன் பக்கத்துல போக முடியாதா? ஐயோ, ஒரு மனைவியை மறக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா? அவன் கூடவே எப்பவும் இருந்தா? இங்க பாருங்கம்மா, அப்படியும் இருக்கலாம். நாம சில விஷயங்களை அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தினா அவருக்கு இருக்கிற விஷயமும் மறந்து போயிடும். அதனால பிரச்சனை உங்களுக்கு தான். அவரை நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கும் போது அவருக்கு இருக்கிற கஷ்டத்தை அவர் மறந்துடுவாரு. இப்ப எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு நான் சொன்னதை மறந்துடாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவரோட உயிரை காப்பாத்தின தம் மனைவியே மறந்துட்டாரே. இதுவே எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அவரோட பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் உங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதா? ஐம் சாரி டு சே, மெடிக்கல் ரிசர்ச்ல இது வரைக்கும் அதுக்கு மருந்தே கிடையாது. தன்னால ஒரு மெமரி திரும்ப வந்தாதான் உண்டு. இதுக்கு எந்த டெஸ்டும் இல்ல. எப்போ மெமரி வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. உலகம் முழுக்க இதை பத்தி சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எந்த பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸும் இல்ல. இனிமே இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அது காலத்தால தான் முடியும். அவர் உடம்பு சரியானதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். இப்போதைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. பை த வே ஆலியா, எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அது சரி, நான் இங்கே எத்தனை நாளாக இருக்கேன்? எனக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சா? ஒன்றும் இல்லைண்ணா, ஜஸ்ட் இது ஒரு மைனர் ஆக்சிடென்ட் தான். இதுக்கு டென்ஷன் ஆக வேண்டாம், சீக்கிரம் சரியாயிடும்னு டாக்டர் சொன்னார்ண்ணா. ஸோ யூ டோன்ட் வரி. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாதுண்ணா. அண்ணாக்கு என்னை ஆஸ்திரேலியா அமிச்சது ஞாபகம் இருக்குது. என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்படின்னா அவன் ஞாபகத்தில் இருக்கிறது ஜான்வரி 2014. அப்போது அதுக்கப்புறம் நடந்த எதுவும் அண்ணாக்கு ஞாபகத்தில் இல்லை. அண்ணாக்கும் அந்த பிரக்யாக்கும் கல்யாணம் நடந்தது ஐ திங்க் 2016. அது கூட அண்ணாக்கு ஞாபகத்தில் இல்லை. உனக்கு நான் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு கூட உனக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் நடந்தது அம்மு விஷயம், பிரபா விஷயம், வீட்டில் நடந்த விஷயங்கள், நான் பண்ணது எதுவுமே அண்ணாக்கு ஞாபகத்தில் இல்லை. ஓ காட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாக்கு நினைவு வந்ததும் கண்டிப்பாக அண்ணன் என்னை கொண்டுடுவான்னு நான் பயந்தது, அந்த பயத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. அண்ணாக்கு சுத்தமாக எல்லாமே மறந்து போச்சு.